இந்த செஷனை முடிச்சுக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐடிசி ரிவர்சல் ஆன் ஸ்டாக். ஸோ நம்ம கையில உள்ள ஸ்டாக்கு மேபி டேமேஜ் ஆயிருக்கலாம், இல்லை நம்ம ஸ்டாக் வெரிஃபை பண்ணும்போது குறைஞ்சிருக்கலாம், தொலைஞ்சிருக்கலாம், இல்லை நம்ம ரைட் ஆஃப் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ அந்த போர்ஷனுக்கான ஐடிசியை கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண வேண்டும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இதை ரிவர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி 31 மார்ச்ல என்ன ஸ்டாக் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எடுங்க. அதை எடுத்தாதான் ஐடில இருந்து ஜிஎஸ்டில இருந்து எல்லாத்துக்குமே அது தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 31 மார்ச் ஸ்டாக்கை வந்து நீங்க பிசிக்கல் ஸ்டாக் எடுங்க. ரெண்டாவது ரூல் 86B 50 லட்ச ரூபாய்க்கு மேல நீங்க ஏதாவது அவுட்புட் டாக்ஸ் எல்லாம் இருக்குது, அதாவது உங்களுக்கு ஒரு மந்தோட சேல்ஸ் வந்து 50 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்குங்கிறப்போ ஒரு அவுட்புட் டாக்ஸ் லயபிலிட்டியில 1% கேஷ்ல இருந்து கட்டிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கீங்க இந்த இயர் ஃபுல்லாவே. ஸோ இது வரைக்கும் கட்டலைன்னா இப்போ மார்ச்லயாவது நீங்க குமுலேட்டிவா கால்குலேட் பண்ணி கட்டிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு சில எக்ஸம்ஷன் இருக்கு, எக்ஸம்ஷன்ல நீங்க கவர் ஆகுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ மூணாவது வந்து செக் கம்ப்ளையன்ஸ் ஆஃப் ரூல் 37. ரூல் 37 என்னன்னா, உங்களோட கிரெடிட்டார்ஸ்க்கு, அதாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ண பார்ட்டிக்கு 180 நாளைக்குள்ள பேமெண்ட் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. பேமெண்ட் பண்ணலையா, அந்த ஐடிசியை 180வது நாள், அதாவது 180 நாள் எந்த மந்த் முடியுதோ அந்த மந்த்ல நீங்க ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். ரிவர்ஸ் பண்ணிட்டு இதை 4B2ல ரிவர்ஸ் பண்ணிட்டு எப்ப பேமெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த டைம்ல நீங்க ரீக்ளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரூல் 37 படி ஏதாவது 180 டேஸ் மேல அவுட்ஸ்டாண்டிங் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரூல் 42 and 43 செக் பண்ணணும். உங்களுக்கு வந்து எக்ஸம்ப்டட் குட்ஸும் டாக்ஸபிள் குட்ஸும் இருக்கலாம். அதுக்கு காமன் ஐடிசி ஏதாவது அவைல் பண்ணியிருந்தால் அது எவ்ரி மந்த் நீங்க ப்ரோரேட்டா பேசிஸ்ல ரிவர்ஸ் பண்ணணும். இது வரைக்கும் பண்ணலைன்னா கூட இப்போ மார்ச் மந்த் கரெக்டான டைம், இந்த மந்த் 3Bல நீங்க கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் பண்ணி ரிவர்ஸ் பண்ண வேண்டியதை ரிவர்ஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி கேபிட்டல் குட்ஸை 5 வருஷத்துக்கு உள்ள வாங்கின கேபிட்டல் குட்ஸை இந்த வருஷம் சேல் பண்ணிருந்தீங்கனாலோ, இல்லை இடையில ஏதாவது சேல் போன வருஷமோ முந்தின வருஷமோ சேல் பண்ணி அதை ரிவர்ஸ் பண்ணாமல் இருந்தால் நீங்களா வாலண்டரியா இந்த வருஷம்னா 3Bல ரிவர்ஸ் பண்ணிடுங்க. ப்ரீவியஸ் இயர்னா DRC 03ல கட்டி இன்ட்ரெஸ்டோட ரிவர்ஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? 42, 43 இதுதான். அடுத்து செக் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் 93. செக்ஷன் 93 என்னன்னா ஆர்சிஎம். ஸோ நீங்க புக் பண்ணிருக்க ஃப்ரைட்டு, ரெண்ட், அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு எதுக்கெல்லாம் ஆர்சிஎம் அப்ளிகபிள் ஆகுமோ அதுக்கெல்லாம் ஆர்சிஎம் கட்டிட்டீங்களான்னு பாருங்க. அப்படி கட்டலையா, இயர் ரெண்டு மார்ச்ல சேம் இந்த மந்த் கட்டி இந்த மந்த் கிளைம் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மந்த் போனா அதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, பண்ணிக்கலாம். பட் ஆனால் அது தேவையில்லாம GSTR 9ல ரிப்போர்ட் பண்ணணுமா வேணாமா, இந்த இயர் பில்ல இந்த இயர் போடாம நெக்ஸ்ட் இயர் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நமக்கு ஏப்ரல் 20 வரைக்கும் டைம் இருக்கு, ரெக்கன்சில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சர்க்குலர் நம்பர் 170 2022ல வந்தது. GSTR 3B எப்படி ஃபைல் பண்ணணும், எங்க என்ன ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றதா இந்த சர்க்குலர். தயவு செஞ்சு இந்த சர்க்குலரை படிச்சு இதுபடி ரிப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஃபியூச்சர்ல நோட்டீசஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சர்க்குலர்ல கிளியரா எந்த காலம்ல எந்த ஐடிசி ரிப்போர்ட் பண்ணணும், என்ன சேல்ஸ் எங்க ரிப்போர்ட் பண்ணணும், 4B1ல என்ன ரிப்போர்ட் பண்ணணும், 4B2ல என்ன ரிப்போர்ட் பண்ணணும், 4D1ல என்ன ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற சர்க்குலர் தான் சர்க்குலர் நம்பர் 170 2022ல வந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற ஏதாவது அதர் இன்கம், டிஸ்கவுண்ட், இன்சென்டிவ் இந்த மாதிரி ஏதாவது உங்க புக்ல அதர் இன்கம் இருந்தால் அது என்னன்னு பாருங்க. டாக்ஸ் கட்ட வேண்டியிருந்தா கட்டுங்க, பர்ச்சேஸ் சம்பந்தப்பட்டதா இருந்தா பர்ச்சேஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதர் இன்கம்னு காமிக்கிறதே டாக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தா அதர் இன்கம்னு காமிங்க, இல்லைன்னா காமிக்காதீங்க. அடுத்து TDS அண்ட் TCS கிரெடிட் ரிசீவ் ஆயிரும். ஓகேங்களா? நீங்க ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா, அவங்க கவர்மெண்ட் ஒரு ஒர்க் கான்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு 2% TDS பிடிச்சு உங்களோட GSTல கட்டிடுவாங்க. அது வந்து ரிட்டர்ன்ல TDS அண்ட் TCS கிரெடிட் ரிசீவ் அப்படிங்கிற ஒரு காலம்ல ஒரு டேபிள்ல இருக்கும். நம்ம அதுல போய் செக் பண்ணி அதை நம்மளோட தானான்னு பார்த்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணணும், இல்ல ரிஜெக்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணி அந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணால்தான் அது உங்க கிரெடிட்ல கேஷ் லெட்ஜர்ல வந்து விழும். அதுக்கான டாக்ஸையும் நீங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். ஓகேங்களா? அதுல 1% அவங்க பிடிச்சி கட்டிடுவாங்க. உங்களுக்கு லயபிலிட்டி 18% இருந்தா பேலன்ஸ் 16% நீங்க ஐடிசி மூலமாகவோ இல்ல கேஷ் லெட்ஜர் மூலமாகவோ அந்த மந்த் 3Bல நீங்க கட்ட வேண்டும்.
அடுத்து டிசிஎஸும் சேம் கான்செப்ட் தான். இங்க எப்படி கவர்மெண்ட் படிக்கிறாங்களோ இந்த பக்கம் டிசிஎஸ் வந்து இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் டிடக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக ஒரு சேல் பண்ணும்போது அவர் டிசிஎஸ் 1% டிடக்ட் பண்ணி உங்களோட ஜிஎஸ்டியில கட்டிடுவாங்க. சேம் உள்ளதா இருக்கும். அது உங்களுக்கு கரெக்டான ஃபிகர்னா நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா கேஷ் லெஜர்ல அந்த டிசிஎஸ் அமௌண்ட் வந்து விழுந்துரும். பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்க ஜிஎஸ்டிஆர் 1ல டிக்ளேர் பண்ணி 3B டாக்ஸ் கட்டணும். ஓகேங்களா? அடுத்தது இம்போர்ட் ஆஃப் குட்ஸ். நீங்க ஏதாவது குட்ஸ் இம்போர்ட் பண்ணிருப்பீங்க, அதுக்கான பில் ஆஃப் என்ட்ரி வந்து 2B ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காது. ஸோ அப்படி ஏதாவது சுச்சுவேஷன் இருந்தா ஐஸ்கேட்டுக்கு ஒரு மெயில போட்டு உங்களோட டியூ டேட், அதாவது அதிகபட்சம் 30th நவம்பருக்குள்ள அதை நீங்க ரெடி பண்ணி 2B வர வச்சாதான் எலிஜிபிள் ஆகும். இல்லை என்றால் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி போயிடும். ஈவன் நீங்க பில் ஆஃப் என்ட்ரி கையில வச்சிருந்தாலும் 2B இல்லாத ஒரு கிரெடிட்டை நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா டிசல்வ் பண்ணிடுவாங்க. இன்ட்ரெஸ்டோட நீங்க திருப்பி கட்ட வேண்டியதா வரும். ஸோ இப்போ நமக்கு டைம் கரெக்டான டைம் இப்போ இருந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட 6 மாசம் போராடினீங்கன்னா கூட 2B வந்து உட்காந்துரும். ஓகேங்களா? அடுத்து இன்வாய்ஸ் அப்ளிகபிலிட்டி ஆஃப் யுவர் சப்ளையர். ஸோ இப்போ நீங்க பையரா இருந்தால் உங்களோட சப்ளையருக்கெல்லாம் இன்வாய்ஸ் அப்ளிகபிள் ஆயிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கங்க. ஏன்னா இன்வாய்ஸ் இல்லாத ஒருத்தர், இன்வாய்ஸ் இருக்கிற ஒருத்தர் இன்வாய்ஸ் போடாமல் உங்களுக்கு பில்லை கொடுத்து அதை ஜிஎஸ்டிஆர் 1லயும் ஏத்தினாலும் உங்களுக்கு ஐசிசி எலிஜிபிலிட்டி இல்லை. ஸோ மேனுவலா இருக்கு, 2B ரிஃப்ளெக்ட் ஆகாதுங்கிறாங்க. அது வந்து லைவ்க்கு வந்துருச்சாங்கிறது தெரியல. மேபி ஏப்ரல்ல இருந்து வந்துடலாம், வரல என்ன சொல்றேன். ஸோ இன்வாய்ஸ் இருக்கிற சப்ளையர் இன்வாய்ஸ் போட்டாங்களான்னு செக் பண்ணி அதையும் நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஐடிசி எலிஜிபிலிட்டியே கிடையாது. குட்ஸே ரிசீவ் ஆயிருந்தாலும், இவே பில் இருந்தாலும், இன்வாய்ஸ் காப்பி இருந்தாலும், நீங்க பேமெண்ட்டை கொடுத்திருந்தாலும் இன்வாய்ஸ் இல்லை என்றால் எலிஜிபிள் கிடையாது. ஸோ இந்த கான்செப்டை பார்த்துட்டுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்வாய்ஸ் அப்ளிகபிள் ஆகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2017-18 இருந்து இப்போ வரைக்கும் 5 கோடி ரூபாய்க்கு மேல ஏதாவது ஒரு வருஷம் டிரான்சாக்ஷன் ஆயிருந்தாலும் உங்களுக்கு ஆகஸ்ட் 2023 இன்வாய்ஸ் அப்ளிகபிள் ஆகுது. அதுக்கப்புறம் தான் 5 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது இந்த வருஷத்துல தான் 5 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா நீங்க 1/4 இருந்து உங்களுக்கு இன்வாய்ஸ் அப்ளிகபிலிட்டி வருது. நீங்க இன்வாய்ஸ் என்ரோல் பண்ணி இன்வாய்ஸ் போட ஆரம்பிக்கணும். ஈவன் அப்ளிகபிலிட்டி வந்து தெரியாம இருக்கிறவங்க கூட இப்ப கூட ஐஆர்என் ஜென்ரேட் பண்ணி இன்வாய்ஸ் போட்டுக்கலாம். டைம் லிமிட் எதுவும் கிடையாது. அபவ் 100 crore 30 நாள் டைம் லிமிட் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் லெஜர். இந்த லெஜரை ரெக்கன்சில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லெஜர்ல நெகட்டிவ் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு நோட்டீஸ். ஓகேங்களா? ஸோ நான் நோட் பண்ணியிருக்கேன் இயர் அண்ட் செக்லிஸ்ட் இவ்வளவுதான். ஸோ இது இயர் அண்ட் செக்லிஸ்ட் சொல்லிட்டேன். இப்போ 1/4 இருந்து மெயினா என்ன நீங்க பண்ணணும்னா, என்னோட அட்வைஸ் மட்டும்தான் இது, எந்த சட்டத்திலையும் சொல்லல. இன்வாய்ஸ் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து அட்வைசபிள். ஸோ வெறும் இன்வாய்ஸ் நம்பர் 1, 2 அப்படின்னு போடக்கூடாது. கண்டிப்பாக அட்லீஸ்ட் இயர் ஆர் ப்ரெஃபிக்ஸ், அதாவது போன வருஷம் இன்வாய்ஸ் நம்பருக்கும் இந்த வருஷம் இன்வாய்ஸ் நம்பருக்கும் கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்கணும். ஏன்னா அப்பதான் பின்னாடி ஏதாவது நம்ம அமெண்ட்மெண்ட்டோ இல்ல ரீஃபண்டோ போறப்போ சேம் இன்வாய்ஸ் நம்பர் இருந்தால் கண்டிப்பாக கன்ஃபியூசன் மட்டும்தான் மிஞ்சுது. நாங்க ஒரு ரீஃபண்ட் அப்ளை பண்ணோம், இன்வாய்ஸ் நம்பர் 74ன்னு வச்சுக்கோங்க. போன வருஷம் 74க்கு நம்ம ரீஃபண்ட் அவைல் பண்ணியாச்சு. இந்த வருஷமும் அதே 74ன்னு போடுறேன். ஜேசன் ஃபைல் வேலிடேஷன் எரர் வருது, 74 இன்வாய்ஸ் நம்பர் ஆல்ரெடி ரீஃபண்ட் அவைல்டு. ஸோ நம்ம 74/2022-23, 2023-24 இல்ல ப்ரிஃபிக்ஸும் போன வருஷமும் அதே ப்ரிஃபிக்ஸ், இந்த வருஷமும் அதே ப்ரிஃபிக்ஸ் போட்டீங்கன்னாலும் சேம் இன்வாய்ஸ் தான். ஸோ பெர் இயர் நெக்ஸ்ட் இயருக்கும் இன்வாய்ஸ் நம்பர்ல ஏதாவது டிஃபரன்ஸ் வரணும்னா நம்ம இயரை மட்டும்தான் மென்ஷன் பண்ண முடியுங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதை நீங்க 1/4 இருந்து பண்ணிக்கோங்க. இன்வாய்ஸ் மட்டும் இல்ல, எல்லா வவுச்சர்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே சீரியல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இயருக்கும் ப்ரீவியஸ் இயருக்கும் கன்ஃபியூசன் இல்லாம இருக்கும். ஸோ அது ஒரு கன்ஃபியூசனை குறைக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 31st மார்ச்சோ இல்லை 1/4 பிசிக்கல் ஸ்டாக் எடுத்துட்டு, ஸோ அந்த ஸ்டாக் படி ஐடிசி பேலன்ஸ் இருக்கா, ஸோ எதனால ஸ்டாக் எக்ஸ்ட்ரா இருக்கா இல்லை ஸ்டாக் வந்து கம்மியா இருக்கா. ஐடிசி பேலன்ஸ் அதிகமா இருந்து ஸ்டாக் கம்மியா இருக்குன்னு என்ன அர்த்தம்? சப்ரஸ்டு சேல்ஸ். ஸோ ஐடிசி பேலன்ஸ் அதிகமா இருந்து ஸ்டாக் கம்மியாக இருந்தால் ஒன்று சேல்ஸ் சப்ரஷனா இருக்கலாம், இல்ல ஐடிசி வந்து கேபிட்டல் குட்ஸ் அதிகமா ஏதாவது மிஷினரி வாங்கி அவைல் பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் எக்ஸஸ் ஐடிசி. நீங்க கிரெடிட் லெஜர் எடுத்து மார்ச் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸஸ் ஐடிசி இருக்குன்னா ரீசன் ஃபார் எக்ஸஸ் ஐடிசி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்ப எல்லாருக்கும் அந்த நோட்டீஸ் தான் வர ஆரம்பிக்குது. ஸோ எக்ஸஸ் ஐடிசிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கக்கூடாது, இருந்தா அதுக்கான வேலிட் ரீசன் இருக்கணும். ஓகேங்களா?